தமிழக சட்டப்பேரவை தேர்தல் 2026 மாநில அரசியலில் ஒரு முக்கிய திருப்பத்தை உருவாக்கியுள்ளது. பல தசாப்தங்களாக திராவிட முன்னேற்றக் கழகம் டிஎம்கே மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏஐஏடிஎம்கே ஆகிய இரு கட்சிகளுக்கிடையே நடந்து வந்த இருதரப்பு போட்டி இம்முறை முற்றிலும் மாறுபட்ட வடிவத்தை எடுத்துள்ளது. நடிகர் டு அரசியல்வாதி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தவேக வருகை தேர்தல் முக்கோண போட்டியாக மாறியுள்ளது. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட சிந்தனையை மையமாக கொண்டு தமிழக அரசியல் நகர்ந்தது என்றே கூறலாம். திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகியவை தங்களது உறுதியான வாக்கு வங்கிகள், கட்சி அமைப்புகள் மற்றும் நலன்களின் மூலம் ஆட்சியை மாற்றி பிடித்தன. குறிப்பாக மு.க. ஸ்டாலின் தலைமையிலான டிஎம்கே 2021 சட்டப்பேரவை மற்றும் 2024 மக்களவைத் தேர்தல்களில் வெற்றி பெற்று தனது ஆதிக்கத்தை வலுப்படுத்தியது. மற்றொரு புறம் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு சவால்களை சந்தித்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று முக்கிய எதிர்க்கட்சியாகவே உள்ளது. எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் கட்சி தனது வாக்கு வலிமையை ஓரளவுக்கு நிலைநிறுத்தி கூட்டணிகளை நம்பி அரசியல் போட்டியில் நீடித்து வருகிறது. இந்த நிலையை மாற்றி அமைத்ததே விஜயின் அரசியல் நுழைவுதான். தமிழ் சினிமாவின் பெரிய நட்சத்திரமாக இருந்த அவர் தனது பிரபலத்தையும் ரசிகர் ஆதரவையும் அரசியல் தளமாக மாற்ற முயற்சித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகமானது இளைஞர்களை மையமாக கொண்டு ஊழல் எதிர்ப்பு, நல்லாட்சி, சமூக நீதி போன்ற கோஷங்களை முன்வைத்து விரைவாக ஆதரவை பெற்றுள்ளது. சமூக வலைதளங்கள், பெரும் பொதுக்கூட்டங்கள் மற்றும் விசில் போன்ற அடையாள இயக்கங்கள் மூலம் தவேக நகர்ப்புற மற்றும் முதல்முறை வாக்களிப்பவர்களிடம் செல்வாக்கு ஏற்படுத்தியது. கணிப்புகளின்படி முதல் முறையாக போட்டியிடும் கட்சியாக இருந்தாலும் 15-20% வாக்குகளை பெறும் திறன் உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, உதவித்தொகை போன்ற வாக்குறுதிகள் இந்த ஆதரவை மேலும் அதிகரித்துள்ளது. பெண்கள் வாக்காளர்களையும் ஈர்க்கும் தவேக தனித்துவமான திட்டங்களை முன்வைத்துள்ளது. மாதம் ரூபாய் 2500 உதவி, வருடத்திற்கு 6 இலவச எல்பிஜி சிலிண்டர்கள், திருமண உதவிகள் போன்ற அறிவிப்புகள் மூலம் பெண்கள் வாக்கு வங்கியையும் குறிவைத்துள்ளது. இது பாரம்பரிய நலத்திட்ட அரசியலுக்கு புதிய போட்டியை உருவாக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இந்த முக்கோண போட்டி வெறும் 3வது கட்சி வருகை மட்டுமல்ல, அரசியல் கணக்குகளை முழுமையாக மாற்றும். தவேக டிஎம்கே மற்றும் அதிஎம்கே ஆகிய 2 வாக்குகளையும் பகிர்ந்து கொள்ளும் நிலையில் உள்ளது. குறிப்பாக தென் மாவட்டங்கள் மற்றும் சென்னை போன்ற நகர்ப்புறங்களில் அதன் தாக்கம் தெளிவாக தெரிகிறது. முழுமையான வெற்றி கிடைத்தாலும் பல தொகுதிகளில் முடிவை தீர்மானிக்கும் கிங் மேக்கர் நிலைக்கு தவேக உயர வாய்ப்பு உள்ளது. தமிழக அரசியல் இனி ஒரே கோட்டில் நகராது என்பதை இந்த தேர்தல் தெளிவாக காட்டுகிறது.